தொடர்ந்து இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள சினிமா துறையில் நடந்தது போல் தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் ஏதும் வரவில்லை. புகார்கள் வந்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என தமிழக செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் பேட்டி. எந்த புகாரும் இல்ல, வருகிற பட்சத்தில் அதை பத்தி நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கும். நடிகர் சித்திக்கை ஆற தழுவியது போல் நெருக்கமாக இருக்கும் வீடியோ வெளியான விவகாரம். சித்திக்கின் மகன் மரணத்துக்காக ஆறுதல் கூறிய போது எடுக்கப்பட்ட வீடியோ தவறாக சித்தரிக்கப்படுவதாக நடிகை பீனா ஆண்டனி விளக்கம். பாலியல் புகாரில் மலையாள நடிகர் முகேஷை கைது செய்ய இடைக்கால தடை. செப்டம்பர் 3ஆம் தேதி வரை தடை விதித்து எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவு. கேரளாவில் பாலியல் புகாருக்கு உள்ளான மலையாள நடிகர் முகேஷ் எம்எல்ஏ பதவியிலிருந்து விலக வலியுறுத்தல். திருவனந்தபுரத்தில் இளைஞர் காங்கிரசார் போராட்டம். நடிகர் முகேஷ் கொல்லம் மார்க்சிஸ்ட் எம்எல்ஏவாக தொடர கேரள முதல்வர் பினராயி விஜயன் ஆதரவு என தகவல். தம் மீதான பாலியல் தொகை புகார்கள் ஆதாரமற்றவை என முகேஷ் நேரில் சந்தித்து விளக்கம். பட்டவர்கள் புகார் அளிக்கலாம் என நியூஸ் 18க்கு நடிகர் விஷால் பேட்டி. நீங்க வந்து நாங்க இருக்கோம் நடிகர் சங்கம், நாங்க வந்து குழு கொடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க என்ன நடக்கும்னு. தமிழ்நாட்டில் நடிகைகள் பெயரளவிலான கம்பெனிகளை நம்பி செல்ல வேண்டாம் என நடிகர் விஷால் அறிவுறுத்தல். அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யுமாறு கூறுபவர்களை சும்மாவிட வேண்டாம் என்றும் ஆவேசம். ஒரு பெண்மணியை வந்து அவங்கள பயன்படுத்திக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவாப்புல. இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த பெண்மணிக்கு மன தைரியம் வேணும். அந்த பெண்மணி வந்து செருப்பால் அடிக்கணும் அந்த மாதிரி ஆளுங்களை. விஜய் அஜித்துக்கு முந்தைய தலைமுறை நடிகர்கள் பெண்கள் விஷயத்தில் ஒழுக்கமானவர்களா? நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன் கேள்வி. அஜித் சொல்லுவாரு, சூர்யா சொல்லுவாரு, கார்த்தி சொல்லுவாரு, சிவகார்த்திகேயன் சொல்லுவாரு. இதுக்கு முன்னாடி ஜெனரேஷன் வந்து சொல்லுங்க. மலையாள சினிமாவில் பாலியல் தொல்லையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். தனியார் நிலத்தை சேதப்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜரான விசிக தலைவர் திருமாவளவன் பேட்டி. ரிலையன்ஸ் ஜியோ பயனர்களுக்கு 100 GB இலவச கிளவுட் சேமிப்பகத்தை வழங்கும் ஜியோ AI கிளவுட் திட்டம் 47வது ஆண்டு பொதுக்குழு கூட்டத்தில் அறிவித்தார் ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி. அமைச்சர் உதயநிதி விரைவில் துணை முதலமைச்சர் ஆவார். மதுரையில் அமைச்சர் மூர்த்தி உறுதி. சொல்லிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நீங்களும் நிறைய சொல்லியிருந்தீங்க. அந்த இது எப்படின்னா தொடர்ச்சியாக சொல்லிட்டே இருக்காங்க. எல்லாமே விரைவில் எதிர்பாருங்க. புது ஜெயிலுக்கு கூலிங் கிளாஸ் அணிந்து கூலாக சென்ற நடிகர் தர்ஷன். பணியில் இருந்த காவலர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க நோட்டீஸ். குறிப்பிட்ட சமூகம் குறித்து அவதூறாக பாடல் பாடிய விவகாரம். சீமான் மீது வழக்கு பதிய பட்டாபிராம் போலீசாருக்கு SC/ST ஆணையம் உத்தரவு. பாஜக தலைவர் அண்ணாமலை படிப்புக்காக லண்டன் சென்றதை விமர்சிக்கும் வீடியோ தனது எக்ஸ் தளத்தில் பகிர்ந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு.
பொங்கலை ஒட்டி வழங்கப்படும் இலவச வேட்டி சேலை உற்பத்திக்காக 100 கோடி ரூபாய் ஒதுக்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. தமிழ்நாடு முழுவதும் 1,77 லட்சம் வேட்டி சேலைகள் வழங்க அரசாணை வெளியீடு. திருச்சியிலிருந்து சென்னை வந்த ரயிலில் பெண்ணுக்கு பாலியல் வன்கொடுமை என புகார். 3 தனிப்படைகளை அமைத்து விசாரித்து வருவதாக நியூஸ் 18க்கு ரயில்வே காவல்துறை தகவல். மத்திய மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. அடுத்த 2 நாட்களில் வடக்கு ஆந்திரா மற்றும் தெற்கு ஒடிசாவை நோக்கி நகரக்கூடும் என கணிப்பு. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் உள்ள உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய அன்னை ஆலய ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இதையொட்டி வேளாங்கண்ணியில் ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இதேபோல சென்னை பெசன்ட் நகரிலும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது குறித்த கூடுதல் தகவல்களை வேளாங்கண்ணியிலிருந்து பாலமுத்துமணியும் சென்னையிலிருந்து வேல்முருகனும் வழங்குகிறார்கள். முதலில் பாலமுத்துமணி, வேளாங்கண்ணியை பொறுத்தளவில் என்னென்ன ஏற்பாடுகள் அங்கே செய்யப்பட்டிருக்கு, மக்கள் கூட்டம் அப்படிங்கிறது எந்த அளவில் இருக்கு? நிச்சயமாக ஸ்ரீராம், உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலய ஆண்டு திருவிழா இன்னும் சற்று நேரத்தில் கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. அது தொடர்பான நேரலை காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. சரியாக 5:45 மணிக்கு கொடி ஊர்வலமானது புறப்பட்டு கொடியானது ஆதிநாட்டு தெரு கடற்கரை வீதி வழியாக மீண்டும் கொடிமரத்தை வந்தடையும். தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு குவிந்துள்ளார்கள். குறிப்பாக வேளாங்கண்ணிக்கு இங்கு கூடியுள்ளார்கள் என்று கூறலாம். குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால், வேளாங்கண்ணியில் கொடியேற்றத்தை முன்னிட்டு கொடியேற்றத்தை காண்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்றே கூறலாம். கிட்டத்தட்ட மதியம் 1 மணியிலிருந்தே இந்த கொடியேற்றத்தை காண்பதற்காக பேராலயத்தை சுற்றிலும் முழுமையாக அந்த சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் இங்கு கூடியிருந்ததை நம்மால் காண முடிந்தது. மேலும் தற்பொழுது இடையில் சிறிய லேசான வெயிலோடு கூடிய மழை பெய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கொடியேற்றத்தை காண்பதற்காக பக்தர்கள் பேராலயத்தை சுற்றி அனைத்து பகுதிகளிலும் கூடியுள்ளார்கள் என்றே கூறலாம். குடையை பிடித்தபடியும் முக்காடு போட்டபடியும் தற்பொழுது இந்த கொடியேற்றத்தை காண்பதற்காக பக்தர்கள் இங்கு கூடியுள்ளார்கள். மழை பெய்தாலும் அதை பொருட்படுத்தாமல் கொடியேற்றத்தை கண்டு மாதாவை தரிசிக்க வேண்டும் என்பதே இந்த பக்தர்களோடு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அது தவிர இங்கு அசம்பாவித சம்பவம் நிகழாமல் இருக்க ஏதுவாக போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள். குறிப்பாக உயர் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டு கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக முடுக்கப்பட்டுள்ளது. அது தவிர பைனாகுலர் மற்றும் ஆளில்லா விமானம் மூலமாகவும் இந்த கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த கொடியேற்றமானது நடைபெறவுள்ள சூழலில் வேளாங்கண்ணி முழுவதுமாக மனிதர்கள் தலையாக எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளத்தில் வேளாங்கண்ணி நிரம்பி வழிகிறது. இது குறித்து நம்ம நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம கூட இங்கே சுற்றுலா பயணி இருக்காங்க. இப்போ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க? இந்த திருவிழா காண்பதற்கு எந்த மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க? சுகாதார ஏற்பாடுகள் வந்து அதிகப்படியான ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. கோயிலையும் செஞ்சுருக்காங்க, பேரூராட்சி தலையிலையும் செஞ்சுருக்காங்க. சுகாதார ஏற்பாடுகள் வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் செஞ்சுருக்காங்க, வேளாங்கண்ணி நகராட்சியில் செஞ்சுருக்காங்க, போலீஸ் பாதுகாப்பு பண்ணியிருக்காங்க, போக்குவரத்து துறையில் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நெடுஞ்சாலைத்துறை, இபி மற்ற எல்லா துறைகளும் பொது சுகாதார கண்காணிப்பில் 18 துறைகள் இது வேளாங்கண்ணி பகுதியில் வந்து எல்லா சுகாதார ஏற்பாடுகள் செய்யப்பட்டு நல்ல மும்முரமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு பாதுகாப்பு பணிகள் நிறைய அதிகப்படுத்தி உள்ளாங்க. பொதுமக்கள் வந்து எங்கே பார்த்தாலும் பொதுமக்கள் தலைகளாக உள்ள சூழ்நிலை உள்ளது. பொதுமக்கள் வெள்ள பரண்டு சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த தடை இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான வழக்கு இன்றைய தினம் நடைபெற்ற நிலையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை இல்லை, FIA அனுமதி அளிக்கும் பட்சத்தில் பந்தயம் நடத்தலாம் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்பவர்கள் உள்ளிட்ட யாருக்கும் போக்குவரத்தில் பாதிப்பு ஏற்படக்கூடாது என்ற வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற உத்தரவையும் குறிப்பிட்டிருக்கிறது. மேலும் வழக்கு 6 வாரங்களுக்கு பிறகு மேற்கொள்ளப்படும் என்று ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயத்தை நடத்த தடை இல்லை என சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்களை பதிவு செய்யலாம்.
வரும் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1ஆம் தேதிகளில் சென்னை தீவிரத்தை சுற்றி சுமார் 3.7 கிலோமீட்டர் தூரத்திற்கு இந்த ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தடை விதிக்க கோரிதான் தமிழக பாஜக செய்தி தொடர்பாளர் பிரசாத் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு இன்று காலை முதல் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரையும் தமிழக அரசு இந்த போட்டி நடத்துவதற்கு செய்த ஏற்பாடுகள் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த நிபந்தனைகளை செயல்படுத்தியுள்ளதா இல்லையா என்பது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று இன்று காலை உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது தமிழக தரப்பில் ஒரு அறிக்கையும் தாக்கல் செய்யப்பட்டது. அதாவது ஏற்கனவே உயர்நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவுப்படி கார் நடத்தும் போது மேற்கொள்ளப்பட வேண்டிய அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள், அந்த FIA எனப்படும் அந்த ஒரு சான்றிதழ், அந்த ஆட்டோமொபைல் கூட்டமைப்பை அந்த உரிமம் கேட்டவரை தொடர்பாக விளக்கங்கள் மற்றும் மருத்துவமனைக்கு இடைவெளி இல்லாமல் மக்கள் செல்ல மக்கள் நடவடிக்கை தொடர்பான அனைத்து அறிக்கைகளும் தற்போது தமிழக அரசு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த ஒரு அறிக்கையை ஏற்றுக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் நடைபெற உள்ள அந்த ஃபார்முலா 4 கார் பயணத்திற்கு அனுமதி வழங்கி தடை இல்லை எனவும் அனுமதி வழங்கி தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதே போல அந்த FIA அந்த உரிமம் பெரும் இந்த போட்டி நடத்தி கொள்ளலாம். அதே போல அந்த மருத்துவமனை மற்றும் ரயில் நிலையங்களுக்கு செல்பவருடைய யாருக்கும் எந்த ஒரு போக்குவரத்து பாதிப்பும் ஏற்படாத வகை ஒரு போட்டியை நடத்த வேண்டும் என்றும் தற்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டி நடத்த தொடர்பாக தமிழக அரசு மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள் என்ன எது போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தொடர்பான அந்த அறிக்கைகளை 6 வாரத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் தற்போது ஒரு உத்தரவு பிறப்பித்துள்ளது. நன்றி மதன். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மதன்.